வந்தாச்சு கூலி படத்தோட அஃபிஷியல் அப்டேட்டை லோகேஷ் கனகராஜ் ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்காருங்க. வாவ், என்ன லுக்கில் இருக்கார் மனுஷன். ஸோ 74 வயசாகுது ரஜினி சாருக்கு. கிட்டத்தட்ட இப்படியாப்பட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு யூத்தான ஒரு லுக்கில் இந்த படத்தில் வரப்போகிறார் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணவே இல்லைங்க. பட் ஆனால் இந்த லுக்கு பார்த்தீங்கன்னா சிம்லர் காலா மூவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் பாருங்கள், ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் எந்த விதமான கெட்டப்பில் வந்தாலும் சரி, உண்மையிலே அந்த லுக்கு தாறுமாறாக தான் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு அந்த லுக்கு பர்டிகுலராக பர்சனலாக பிடிக்கும். பட் இந்த தடவை இந்த கால லுக்கே திரும்ப இவர் பட்டி டிங்கரையும் பார்த்து ஜஸ்ட் ஒரு வேற ஒரு டைமென்ஷனில் இந்த படத்தில் ரஜினி சார் கொண்டு வர போகிறாங்க. பட் ஆனால் லுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இவர் ஷேர் பண்ணியிருக்காருங்க. உண்மையிலே ரஜினி சாரோட இந்த லுக்கு பர்டிகுலராக எனக்கு உண்மையிலே ரீசெண்டாக பார்த்த இவரோட படங்களோட லுக்கை விட இந்த லுக்கு உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு பர்டிகுலராக ஒரு செம்மையாக பிடிச்சிருந்துச்சி. பட் இந்த படத்தில் தலைவரோட கேரக்டர் என்னவா இருக்க போகுது? ஸோ வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் இவர் பண்ண போகிறாரு. பட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி 9 நாளைக்கு முன்னாடி நான் இந்த படம் சம்மந்தமாக பேசுகிறப்ப நான் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். இந்த படம் முழுக்க லோகேஷ் கனகராஜுக்கு மட்டும் புதுசாக இருக்காது, ரஜினி சாருக்கும் உண்மையிலே செம்ம புதுசாக இருக்கும். ஏன்னா இவர் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில் பண்ண போகிறாரு. ஐ திங்க் நீங்கள் சொல்லலாம், எல்லா படத்துலையுமே இதே டைலாக் தான்ப்பா, வேறு எதுவும் புதுசாக இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னங்க பண்ணுறது, இந்த ஒரு டைலாக் மட்டும்தான் இந்த விஷயத்துக்கு பொருத்தமாக இருக்குது. ஸோ இந்த தடவை இந்த படத்தில் ரஜினி சாரோட கேரக்டர் உண்மையிலே கான்ட்ராக்ட் கில்லராக வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால தான் என்னமோ எனக்கு தெரியல, படத்தோட டைட்டில் கூலின்னு வச்சுருக்காங்க. ஸோ கூலி அப்படிங்கிற இந்த டைட்டிலை வச்சு தான் நான் இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கெஸ் பண்ணியிருக்கேன். மேபி இது மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் முழுக்க கேங்ஸ்டர் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த படம் அதிரி புதிரி ஆக்ஷன் நிறைந்த ஒரு கதைக்களமாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த லுக்கு பர்டிகுலராக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, காலா மூவி சிம்லர் மாதிரியே இருக்கு அப்படின்னு. பட் ஆனால் காலா படத்தில் வந்த அந்த லுக்கு வேணா இப்போ இந்த படத்தோட லுக்கு சேமாக இருக்கலாம். பட் ஆனால் ரஜினி சாரோட கேரக்டர் இந்த படத்தில் வேற மாதிரி தான் இருக்கும். காலா படத்தில் இருந்த ரஜினி சார் கேரக்டர் வேற. ஸோ இது முழுக்க வேற ஒரு டைமென்ஷனில் ரெடி ஆகிட்டு இருக்கிற ஒரு படம். ஸோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஏன்னா நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நான் பெருசாக எதிர்பார்க்குறது, இந்த படமாச்சும் லோகேஷ் கனகராஜோட 100% படமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா லியோ படம் அஃப்கோர்ஸ் நமக்கு தெரிஞ்சது தான். பஸ் ஸ்டாப் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணியிருந்தார். செகண்ட் ஹாப் லோகேஷ் கனகராஜ் டைரக்டே பண்ணலை. ஸோ யூடியூப் சேனலுக்கு ஒவ்வொரு சேனலாக போய் யூடியூப்பில் போய் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருந்தார். நான் தான் செகண்ட் ஹாப் டைரக்ட் பண்ணேன், நான் தான் செகண்ட் ஹாப் டைரக்ட் பண்ணேன் அப்படின்னு. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த படம் கொடுக்க போகிறதில்ல லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கே ஆரம்பிக்க வேண்டியது. பட் ஆனால் கதையில் சின்ன மாற்றத்தை லோகேஷ் கனகராஜ் கொண்டு வந்தாப்புல. ஸோ இது சம்மந்தமாக ரஜினி சார்ட்ட ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் எப்படி சொல்கிறதுனா சொல்லிட்டாப்புல. ஸோ ரஜினி சார் தான் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துங்க, ப்ராப்பரான ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சிருச்சு. ஆமாங்க, லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தோட ஸ்கிரிப்டை கம்ப்ளீட்டாக எடுத்து எழுதி முடிச்சிட்டாப்புல. ஸோ கிட்டத்தட்ட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் யார் அப்படிங்கிற இந்த தேர்வும் ப்ராப்பராக இன்னும் 2-3 நாளில் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி படம் சம்பந்தமான, அதாவது ஆஃப்லைன் ஒர்க் எல்லாத்தையுமே இவர் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவாப்புல. ஸோ ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டு செட்டுக்கு போனதுக்கப்புறம் எந்த ஒரு சேஞ்ச் ஓவரும் பண்ண மாட்டார். ஸோ கிட்டத்தட்ட இதை தான் மற்ற படத்துலலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி தான் இந்த படத்தில் இவர் ஃபாலோ பண்ண போகிறாரு. இந்த படத்தில் ரஜினி சார் சேலரி பார்த்தீங்கன்னா எப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
200 கோடிக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி நான் போன வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து அப்ராக்சிமேட்டான ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 260லேருந்து 280 கோடி வரைக்கும் இவர் சேலரி வாங்கிட்டு இருக்காரு இந்த படத்துக்காண்டி. ஸோ அட்வான்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி சன் பிக்சர் வந்து ரஜினி சார்கிட்ட வந்து பே பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஆசியாவில் இவ்வளோ பெரிய அமௌண்ட் வாங்கி ஒரு நடிகர் ஒரு படத்தில் நடித்ததே கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமு, அதுவும் ரஜினி சார் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இந்த படத்தோட பட்ஜெட் வேணால் கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சாலிடாக தோணுது. ஏன்னா படத்தோட சேலரியே வந்து ரஜினி சாருக்கு வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா படத்தோட பட்ஜெட் உண்மையிலே பெருசாக தான் இருக்கும். ஸோ அடித்து பிடிச்சி நான் விசாரித்து பார்த்ததில் தெரிஞ்சுக்கிட்டதில் இந்த படத்தோட சேலரி இந்த படத்தோட பட்ஜெட் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 500 கோடி கிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. எந்த அளவுக்கு இது உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி வந்து காஸ்டிங் வந்து இவங்க தான் அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக படத்தோட சேலரி எவ்வளோ அமௌண்ட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாக்டாக நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ படத்தோட முதல் கட்ட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. லோகேஷ் கனகராஜே வந்து இப்போ இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் இவங்க பர்டிகுலராக வந்து சென்னையில் அப்புறம் வந்து ஹைதராபாத்தில் இந்த 2 இடத்துலையுமே இவங்க வந்து இந்த கூலி படத்தோட ஷூட்டிங்கை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த படத்தில் நடிக்க போகிற நடிகர்கள் யார் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து லீக் ஆகிடுச்சு. அதில் ரொம்ப முக்கியமான 3 பேர் வந்து அடிக்கடி பேர் அடிபட்டுட்டே இருக்குது இந்த படம் சம்பந்தமாக. ஸோ ஸ்ருதிஹாசன் இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களோட பேரும் அடிபடுது. அதே மாதிரி பகத் பாசில் இவங்க கன்ஃபார்மாக இருக்காங்க. வேட்டையன் படத்துக்கு அப்புறமா ரஜினி சாரோட கூலி படத்தில் திரும்பவும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி இவங்க பேரும் அடிபடுது. அதே மாதிரி சத்யராஜ். ஸோ சத்யராஜ் இந்த படத்தில் வந்து கன்ஃபார்மாக இருக்கிறதா வந்து ஏகப்பட்ட செய்திகளை வந்து நாம் வந்து கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். மேபி இந்த 3 விஷயமும் வந்து சன் பிக்சர் இவங்க சைட்லேருந்து அஃபிஷியலாக வந்துச்சுன்னா உண்மையிலே வந்து அதிர்புதிரியாக தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த 3 பேருமே வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டரில் பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு காஸ்டிங் இந்த படத்தில் இடம் பிடிக்க போகிறாங்க அப்படின்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சத்யராஜ் இந்த படத்தில் வந்து இருந்தார்னா கண்டிப்பாக வந்து அது வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டர் ஒரு படமாக கண்டிப்பாக உருவெடுக்கும். அதே மாதிரி பகத் பாசில் ஸோ சொல்லவே வேணாம், அரக்கன். ஸோ பிரித்து மேய்ஞ்சிருவாப்புல பர்ஃபார்மன்ஸில். ஸோ திரும்பவும் வேற ஒரு டைமென்ஷனில் இந்த படத்தில் இவர் வந்து பார்க்கலாம் இவர் இருக்கும் பட்சத்தில். ஸோ ஸ்ருதிஹாசன் கண்டிப்பாக இவங்க இருந்தாங்கன்னா ரஜினி சாருக்கு பேராலாம் பண்ண போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேபி ரஜினி சாரோட டாக்டரா இல்லைனா வந்து ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ட் ரோலு அப்படி இல்லைனா வந்து எப்படி சொல்கிறது கீ ரோலாக இந்த படத்தில் ஸ்ருதிஹாசன் ப்ளே பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சன் பிக்சரும் லோகேஷ் கனகராஜும் இந்த விஷயத்தை அஃபிஷியலாக சொல்கிற வரைக்கும் நாம் இதை வந்து அன்அஃபிஷியல் மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ இந்த படத்தோட அந்த ஸ்டோரியெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து தனித்துவமாக இருக்குங்க. இது வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் வந்த எல்லா படத்தோட அந்த ஸ்டோரி லைனும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டோரி லைனும் செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ இந்த படம் முழுக்க தனித்துவமான ஒரு படம். ஸோ எல்சியூ அப்படின்னு சொல்கிற லோகேஷ் கனகராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இந்த படம் வந்து சேர போகிறது கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுங்க. ஸோ இந்த படம் முழுக்க ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ மேக்கிங்லாம் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ அனிருத்தோட பிஜிஎம் உண்மையிலே வந்து கூலி படம் டைட்டில் டீசர் அப்போ வந்து ஏகப்பட்ட பேர் வந்து ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு. நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த பிஜிஎம் வந்து பிடிச்சிருந்தாலும் பட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக்கை தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அனிருத்திட்ட இருந்து நாம் எதிர்பார்க்குறது ஒரு கூஸ்பமான ஒரு பிஜிஎம். ஸோ அதாவது ஜெயிலர் படத்தில் இடம் பிடிச்ச மாதிரி கூஸ்பமான ஒரு பிஜிஎம் அது மாதிரி இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அனிருத்தை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கில் எப்படி சொல்கிறதுனா சளைக்கவே மாட்டார். ஹார்ட் ஒர்க் போகிறதுல அவர் வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஸோ என்றைக்குமே ஒரு மியூசிஷியனை வந்து குறை சொல்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவரோட எஃபெக்டை வந்து ஒவ்வொரு படத்துலையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ இந்த படத்துலையும் அனிருத் வந்து அவரோட 100% எஃபெக்டை கொடுக்க ரெடியாக ஈட்டிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்தோட ஷூட்டிங்
ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கு ஹைதராபாத்தில் இது சென்னை இந்த 2 இடத்துல கண்டிப்பாக ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கிறதுனால ஸோ ஷூட்டிங் ஆரம்பித்த உடனே இந்த படம் சம்பந்தமான 1 by 1 அப்டேட்டு நமக்கு வந்து தெரிய வருங்க. ஸோ சாலிடாக தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் மணிகரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.